பக்கத்துலேயே மருதம் அபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியை ஒட்டினா மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த செட் பேக் தனியாக விட்டுருக்காங்க. இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா செட் பேக் விட்டுருக்காங்க. கேமரா சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட மெயின் ஹைலைட்டே தாம்பரத்தில் என்னென்னலாம் சுற்றி இருக்குதோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஐஏஎஸ் அகாடமி பக்கத்துலேயே இருக்குதுங்க. மண்டபம் இது பெருசு ஒன்று இருக்குது. அது வந்து காசா கிராண்டுது. அதுக்கு பக்கத்துலேயே மணிவாக்கம் ரூபி பில்டிங் இருக்குது. ஆஃபராக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க, ஏசி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க. 2 பாத்ரூம் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே வந்து வாட்டர் ஹீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபிளாட்ல வந்து மொத்தம் 2 யூனிட் இருக்கு. அதுல வந்து 5 சேல்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து 3 யூனிட் தான் இருக்குது. வெல்கம் டு பிளாக் மிரர் vlog. இன்னைக்கு எங்க வீடியோ பண்றேன்னு பாத்தீங்கன்னா, தாம்பரத்துல இருந்து வெறும் 10 நிமிஷத்துல நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் வந்துடும். இந்த அபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மணிமங்கலம் போற மெயின் ரோடு ஒட்டினா மாதிரியே இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்கலாம். எனக்கு அப்படியே பேக் சைடில் இந்த சைடு வாங்க. அந்த குட்டியான வருது பார்த்தீங்களா, அதை தாண்டி போனீங்கன்னா மெயின் ரோடுங்க. அதான் மணிமங்கலம் போகிற மெயின் ரோடு. இன்னொரு லேண்ட்மார்க் சொல்கிறேன். மணிமங்கலம் மெயின் ரோடு போகும்போதே ஒரு பெட்ரோல் பங்க் வரும். பாரத் பெட்ரோல் பங்கு இல்லை எஸ்பி பெட்ரோல் பங்கு ஏதோ ஒன்று வரும். அதுக்கு ஒட்டினா மாதிரியே ஒரு சந்து போவாங்க. அதுக்கு பக்கத்துலேயே மருதம் அபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியை ஒட்டினா மாதிரி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அங்கே பாருங்க, என் பக்கத்தில் போகுது ஸ்கூல் பஸ். அபார்ட்மெண்ட்டுக்கும் பெட்ரோல் பங்கு நடுப்புறம் ஒரு சந்து போவாங்க. அந்த சந்துலேருந்து மெயின் ரோட்லேருந்து வெறும் 100 மீட்டர் வந்தீங்கனாலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஆர்எஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்வி அபார்ட்மெண்ட்டுங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 8 யூனிட் இருக்கு. 8 யூனிட்ல இப்போதைக்கு 3 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீதி 5 சேல்ஸ் ஆயிடுச்சு. அது முடியும் போது நீங்க இன்னும் அதுக்கு பேக் சைட்ல வந்து ஒரு 6 யூனிட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதோட டீட்டெயிலாம் அப்படியே ஒன்று கேட்டு சொல்றேன். இந்த அபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க. அழகா 3 கார் வர மாதிரி ஒரு கேட்டுங்க. இந்த அபார்ட்மெண்ட் கட்டிக்கிற 3000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொல்லியிருந்தால 5 ஃபிளாட் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க இந்த இடத்துல கார் விட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்க வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவு கனெக்ஷன் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. செட் பேக் தனியாக விட்டுருக்காங்க. இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த ஃபிளாட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. இதே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிளாட் கட்டிட்டு இருக்காங்க. அதுல வந்து 6 யூனிட் கட்டிட்டு இருக்காங்க மக்களே. அது இன்னும் ஃபினிஷிங் ஆகல. அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இதுல என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். கேமரா சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்க லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படியே மேலே போகுமா வாங்க. ஸோ மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து மாடிக்கு வந்திருக்கோம். எத்தோடனே ஏன்டா வீடியோ காட்டாமல் மாடிக்கு வந்துக்கிறியா அப்படின்னு கேட்பீங்க தெரியுது. இந்த இடத்தோட ஹைலைட்லாம் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்தோட வேல்யூ எப்படி இருக்குன்றது நீங்களே யோசிச்சிங்க. எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு ஒட்டினா மாதிரி தாங்க மெயின் ரோடு, மணிவாக்கம் மெயின் ரோடு. அந்த வழியாக போனீங்கன்னா நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர், படப்பை அந்த மாதிரி போய்க்கலாம். நீங்கள் இன்னொன்று பஸ் ஸ்டாப்பு இங்கே பாருங்கள். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டீ கடை, கோயிலெலாம் இருக்குது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்தோட மெயின் ஹைலைட்டே தாம்பரத்தில் என்னென்னலாம் சுற்றி இருக்குதோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அகாடமி பக்கத்துலேயே இருக்குதுங்க. மண்டபம் இது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சின்னது பெருசு ஒன்று இருக்குது. அது வந்து காசா கிராண்டுது. அதுக்கு பக்கத்துலேயே மணிவாக்கம் ரூபி பில்டிங் இருக்குது பாருங்க. ஸோ இது இல்லாமல் இங்கே தாம்பரம் அந்த பெருங்கல்தூர் வந்து ஸ்ரீராம் கேட்வே இருக்குதுல்ல, அதுக்கு எனக்கு பேக் சைட்லேயே இருக்குது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே சுற்றி டெவலப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த அளவு க்ரோத் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். அதனால தான் நான் முதல்ல எடுத்தவொடனே இதை சொல்ல வந்த ஹைலைட் எல்லாம் அப்படியே அந்த வீட்டை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். வாங்க. லிஃப்ட் விட்டு வெளியே வந்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வீடு இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது. இது ரெண்டுமே சேல்ஸ் கிடையாது. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது மட்டும் தான் சேல்ஸுங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னா லிஃப்ட் விட்டு வெளியே வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு டெரஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெரஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கும் மேலே ஒரு டெரஸ் இருக்குதுங்க. வாட்டர் டேங்க் எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த வீடை பற்றி பார்க்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ குட் டோர் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸான ஒரு இடம் கொடுத்து அதுக்கு வந்து தனியாக இங்கே வந்து ட்ரிப்பர் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பேஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷினுக்கு தனியாக ஒரு இடமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுவிட்ச் பாக்ஸ், வாட்டர் டேப் எல்லாமே கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே கிச்சன். கிச்சன் எவ்வளோ ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரானைட்டில் தான் போட்டிருக்காங்க. சிங்க்கு வந்து ஸ்டீலில் போட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து தண்ணி வசதிலாம் இருக்குது. ஆக்சுவலாக டேங்க் ரொம்பல போகுது, காலி ஆகிட்டு இருக்குது. தண்ணி கம்மியாக வருது. இங்கேருந்து ஒரு 4 அடிக்கு வந்து
டைல்ஸ் போட்டுருக்காங்க, ஷெல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க, கபோர்ட்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கபோர்ட் பண்ணிக்கலாம். விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க, எட்ஜாஸ்ட் ஃபேனு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து சுவிட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க மக்களே. அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. 11க்கு 10 அந்த மாதிரி ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா காற்று வெளிச்சம் சூப்பராக வருது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வெளிச்சத்துக்கு பஞ்சமே கிடையாது. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ டோர்லாம் கொஞ்சம் டிசைனாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் வுட்டு கிடையாதுங்க, பியூசியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் பெட்ரூமும் சேம் அதே சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. விண்டோ வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது, காற்றும் இருக்குது பாருங்கள். இதுக்கும் வந்து செப்பரேட் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்டாச் பாத்ரூம் சேம் அதே தான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எல்லாமே ஸ்டைன்லெஸ் ஸ்டீலு டேப் எல்லாமே போட்டுருக்காங்க. விண்டோ கொடுத்து எட்ஜாஸ்ட் ஃபேனுக்கும் தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நீங்கள் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே அடிக்கலாம், மேலே ஷெல்ஃபில் கூட அடிக்கலாம். நைட் லேம்ப்லாம் நிறைய பேர் வந்து லைட் வைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கீழே கொடுத்து வச்சுருக்காங்க, பெட்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பால்கனி ஏரியா. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், காத்தோட்டமாக செம்மையாக இருக்குது. நான் சொன்னேன்ல ஒரு 6 யூனிட் வந்து பின்னாடி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, அந்த வீடு தான் இது. இது வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி ஒரு 70% வந்து முடிஞ்சிச்சு, இன்னும் 30% தான் இருக்குது. எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அது இது பாருங்கள், அது ரோடு, அது மெயின் ரோடு ஒட்டினா மாதிரியே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த ஐஏஎஸ் அகாடமி சொல்லியிருந்தால அது வந்து இந்த சைடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது இதோட வேல்யூ வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட்டில் வந்து மொத்தம் 2 யூனிட் இருக்குது. அதில் வந்து 5 சேல்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து 3 யூனிட் தான் இருக்குது. ஒன்று வந்து 750 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, ஒன்று வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 999 சில்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் ஏதோ இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், அது இந்த ஃப்ளாட்டு தான். 1000 இருக்கிற ஃப்ளாட்டு இது ஒன்று தான். வீடு ஏதாவது ஒன்று புக் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, ஆஃபராக என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க, 1 டன் ஏசி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க. 2 பாத்ரூம் இருக்கிறதுனால 2த்துக்குமே வந்து வாட்டர் ஹீட்டர் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இங்கே வந்து 2 BHK மட்டும் தான் இருக்குது. 3 ஃப்ளோர்லையுமே 2 BHK மட்டும் தான் இருக்குது. 3 BHK சிங்கிள் BHK எதுவுமே இல்லை. ஒன்லி 2 BHK தான் இருக்குது. இவங்க கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கார் பார்க்கிங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சொல்லியிருக்காங்க. என்ன டீட்டெயில்னு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள் கூட பண்ணி கேட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் நேராக வந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட் எதுன்றதை புக் பண்ணுங்கள்.